ஸோ கெமிஸ்ட்ரியில் 3வது சாப்டர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிளாஸ் 11th மூணாவது சாப்டர், தட் இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த சாப்டரில் என்னென்னா, நம்ம போன சாப்டரில் என்ன பார்த்தோம், ஒரு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதிலிருந்து ஆரம்பித்து நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரை படித்தோம் இல்லையா? நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணி நம்ம அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த ஒரு ஐடியா வச்சுட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆட்டம் கூட சேர்ந்து எல்லாம் கூட சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது, எலமெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த எலமெண்ட்ஸை நம்ம நல்ல மாதிரி ஒரு பீரியாடிக் டேபிளில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இல்லை, like the scientists did. So here in this chapter we'll be dealing with the development of the periodic table, the periodic law, and the significance of the atomic number and electronic configuration, SPDF block elements. So இதெல்லாம் கேட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து இன்னும் ஒன்றொன்னா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். And then we'll be looking into the nomenclature. நாமென்க்ளேச்சர்னா நேமிங் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ், அண்ட் தென் ஃபாலோட் பை வாட், த ரியாக்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ், அண்ட் we'll just correlate with the occurrence of the nature of the elements, and finally we'll do some periodic trends னு சொல்லும்போது ionic radius, atomic radius, enthalpies, that is energies, and valency of the elements. So that is about the chapter. ஓகே, ஸோ இந்த ஒரு எதனால் நம்மளுக்கு ஒரு பீரியாடிக் டேபிள் ரொம்ப தேவை வந்துச்சு, எதனால் நம்ம பீரியாடிக் டேபிள் கண்டுபிடிச்சி இப்போ இவ்வளோ இதுவாக இம்பார்ட்டண்ட்டாக இந்த கெமிஸ்ட்ரியில் படிச்சுட்ருக்கோம். இது என்னென்னா, நம்ம வந்து இந்த பீரியாடிக் டேபிள் எதுக்கு வந்துச்சுன்னா, தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வாஸ் நெசசரி since many elements were discovered in the 19th century, and was study of these elements individually was proven difficult. So ஓரோ எலிமெண்ட்ஸாக படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் ஒரு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ், யுனிக்காக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், லைக் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பில் போட்டுட்டு அதுக்கு எல்லாமே ஒரு இதுவாக படிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரில் பார்க்க போகிறது. ஸோ இங்கே வந்து இந்த 18th century, that is 18th century to 19th centuryல நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். So in 1800 only 31 elements were known. So 31 elements were known in the 1800, and 1865 ஆகும்போது the number was identified, and elements, that is identified elements, had more than doubled to 63 ஆயிடுச்சு. ஸோ 31 இருந்தது 63 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. at present we have 114 elements are known. ஸோ 114 elements are known. ஸோ இவ்வளோ எலமெண்ட்ஸும் நம்மளால சும்மா இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் போதுமா? இல்லை, ஒரு இப்போ ஸ்பெசிஃபிக்கான கிளாசிஃபிகேஷன் வேணும். ஸோ த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், தட் இஸ் எப்படி தான் இது வந்து உண்டாயிடுச்சு அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது Doberanus triad. So genesis of periodic classification will be dealing with the Doberanus triad, followed by what? Followed by the Newland's octaves, and followed by the Mendeleev's law. Okay, so first நம்ம யாரை பார்க்க போகிறோம்? Doberanus triad. So the German ஆன கெமிஸ்ட்னு ஒரு இருந்தார், யார்? ஜோஹான் டாபரினா. அவர் என்ன பண்ணார்னா, he attempted to classify the elements with similar properties into groups of 3 elements each. ஸோ 3 எலமெண்ட்ஸை ஒரு குரூப்பில் போட்டார் அவர். அடுத்த 3 எலமெண்ட்ஸை வேறு குரூப்பில் போட்டார். that showed what similar properties. ஓகே, அந்த டேர்மை நீங்கள் கவனிக்கணும். ஸோ ஜான் டாபரினா, which is the Doberanus triad, and these group of 3 elements were called as what? 3 விஷயங்கள் இருக்குது ஒரு குரூப்பில். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அதை நம்ம கண்டிப்பாக என்ன சொல்லுவோம்? ட்ரையாட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ the Doberanus என்ன சஜஸ்ட் பண்ணாரு, that these triads, the atomic mass of the element in the middle would be more or less equal to the mean atomic masses of the other 2 elements in the triad. புரியல? ஓகே, என்னன்னா இந்த ஒரு இதுதான் law of triad. law of triadல என்ன சொன்னாங்க, that is 3 எலமெண்ட்ஸை ஒரு குரூப்பில் போட்டார். ஸோ குரூப் 1ன்னு சொன்னால் தட் இஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம். ஓகே, ஸோ a triad which is an example of a triad, it is what? One containing
the lithium, sodium and potassium. Okay, and the idea purunjada, that is a triad. And another triad is what? Calcium, strontium and barium. Another triad is what? Chlorine, bromine and then iodine. Okay, இது வந்து வேற ஒரு triad. So இந்த மூணு triads அவர் கண்டுபிடிச்சாரு. இங்க என்னன்னா atomic mass of lithium, இங்க பாருங்க, atomic mass of lithium na என்னது 7. Okay, and potassium என்னது 39. Okay, இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா இதோட atomic mass value என்னதுன்னு பாத்தீங்கன்னா 7 and 39. So the element in the middle of this triad, that is the sodium atomic mass னு பாத்தீங்கன்னா 23. Okay, இங்க கொடுத்திருக்கிறது 23, which is more or less equal to the mean atomic masses of lithium and potassium. So நம்ம வந்து லித்தியமோட atomic mass எவ்வளோ 7. Okay, பொட்டாசியத்தோடது எவ்வளோ, that is 39. So 7 plus 39 divided by 2 எடுத்தா நம்மளுக்கு ஒரு value of 23 வருமா? So 23 வந்துடுச்சா? So this is near, that is nearly equal or less than the value of what? The mean of the atomic masses of the first and the third elements. புரியுதா? இன்னொரு வாட்டி வாசிச்சு பார்ப்போமா? The law of triad என்னன்னு? That is, Dauberiner suggested that these triads, atomic masses of the elements in the middle, okay, in the middle would be more or less equal to the mean of the atomic masses of the other two elements in the triad. இப்போ புரிஞ்சுதா? Okay, so other example நம்ம வந்து இந்த ஒரு triad எழுத சொல்லும்போது we have to give a particular example, that is the lithium, sodium, potassium, calcium, strontium. இதே மாதிரி calcium, strontium, barium பார்த்தீங்கன்னா calciumத்தோடையும் பேரியத்தோடையும் mass நம்ம add பண்ணி மீன் கண்டுபிடிச்சோன்னா, that is divided by 2 பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம it is nearly to the atomic mass of what? Nearly னு சொல்லும்போது it is more or less than what? The atomic mass of the strontium. Okay, so அது புரிஞ்சதில்ல, அந்த ஒரு ஐடியா புரிஞ்சது. So but in the Dauberiner triad, that was given by John Dauberiner, அவரால் என்ன பண்ணாரு, all the elements known at the time couldn't be classified into triads. இந்த triadsல வந்து நம்ம எல்லா elementsம் involved ஆயிருக்கா? இல்ல. நம்ம இங்க பார்த்தோம்னா lithium, sodium, potassium, calcium, strontium, barium and chlorine, bromine, iodine. இந்த மூணு groups of elements மட்டும் தான் he had classified. So அது மட்டும் போதுமா? அந்த டைம்ல 31 elements were discovered. இல்லையா? So அந்த டைம்ல அவ்வளோ எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து இவர் டாபரினரால் only 3 triads மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. அது ஒரு லிமிட்டேஷன் இல்லையா? எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஒன்லி அ லிமிட்டேஷன். இன்னொரு triad கூட இருக்குது, that is strontium, selenium and tellurium. Okay, so that is strontium, sulfur, selenium and tellurium. So அந்த ஒரு triad கூட இருக்கு, பட் உங்க டெக்ஸ்ட் புக்ல NCERT ஃபாலோ பண்ணீங்கன்னா only 3 triads, that is lithium, sodium, potassium, calcium, strontium, barium, chlorine, bromine and iodine. இந்த மூணுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, and then followed by that we have the Newland octaves, the next ஆன or approach to the periodic table. So English chemist, that is English chemist John Newlands, he arranged the 56 known elements in increasing order of atomic mass. Okay, so he arranged what? Increasing order of atomic mass la our 56 elements, known elements அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து classify பண்ணாரு. Okay, so he observed a trend wherein every 8th element exhibited the properties similar to the first. இதுவும் புரிஞ்சிருக்காதே இல்லைல்ல? இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது பெரிய லா மாதிரிலாம் இருக்கும். சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் எவ்ரி 8th element exhibited properties similar to that of first. This similarity in the property of every 8th element. Okay, so that is properties of every 8th element we can see here. Okay, similarity நம்ம இங்கே பார்க்கலாம். That is Newland's octave னு சொன்னா 8. Okay, so இந்த musical notesலாம் பார்த்தீங்கன்னா octave னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 8 இருக்கும். தட் இஸ் நம்ம பாட்டெலாம் பாடினோங்கன்னா அந்த மாதிரி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அது 8 இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது these were also arranged accordingly. ஸோ இங்கே என்ன எலமெண்ட் பாருங்கள், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், அதுக்கப்புறம் சோடியம் வருது. அப்போ லித்தியம் 1,
2, 3, 4, 5, 6, 7 and 8. That is sodium. So, lithium kum sodium kum ஏதோ ஒரு similarity இருக்கு. That is what? That every eighth element exhibited properties similar to the first. So, அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so this is known as what? The law of octaves. So the law of octaves. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? Octavesனு சொன்னா oct, 8. So that is every eighth element exhibited the properties similar to that of the first. And with that, இன்னொரு நம்ம வந்து எப்படி புரியறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சென்டென்ஸை மாற்றி போடுறோம். இங்கே வந்து it states that when elements are arranged in increasing order, okay, atomic mass, particularly நீங்கள் கவனிக்கிறது என்னன்னா, it is being arranged in increasing atomic mass. The periodicity in properties of two elements which have interval of 7 elements between them would be similar. Okay, so 7 elements இருக்கு நடுவில், and the first and the 8th element க்கு என்ன இருக்கு? Similar ஆன properties இருக்கு. Okay, that is the Newland's octaves. ஆனால் இதோட முடிச்சுப்போமா? இல்லை. ஸோ இதோட என்னன்னா, இதுக்கு ஆனால் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதனால நம்ம நெக்ஸ்ட் லாவை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா? தட் இஸ் only up to calcium the classification of elements was done. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லித்தியத்துலேருந்து ஆரம்பித்து கால்சியம் வரை தான் இவரால் கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சுது, இவரால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. இவ்வளோ எலமெண்ட்ஸ் தான். இவ்வளோ எலமெண்ட்ஸ் போதுமா? இல்லை, இது இல்லையே, இன்னும் இருக்குல்ல. ஸோ he was only able to classify, or he was only able to state this law of octave up to what? Up to the calcium. And then we can see that the discovery of noble gases, which added to the limitations of the method, since they couldn't be included in this arrangement without disturbing it completely. Sorry. So இங்கே பார்த்தீங்கன்னா the discovery of noble gasesக்கு இடமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், noble gasesக்கு இடமே இல்லை. ஓகே, ஸோ நோபல் கேஸஸ் இன்னும் அங்கே கண்டுபிடிக்கவே இல்லை, அதனால அதுக்கு இடம் கொடுக்க முடியல. ஸோ அதுவும் ஒரு லிமிட்டேஷன்ஸாக நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், sodium, magnesium, aluminum, silicon, and phosphorus, sulfur, chlorine, potassium, and calcium. And this was the arrangement according to the law of octaves. Okay, so it applies to beryllium also. Okay, that is beryllium ku 1 2 3 4 5 6 7 பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா first and the 8th element வந்து சேமா இருக்கும்ன்றா. Okay, that is beryllium and aluminum showed similar property. Okay, so அந்த மாதிரியும் நீங்க வந்து எல்லா, that is every first and every 8th element, okay, showed similar properties. So the next approach was done by Dmitry Mendeleev and Lothar Meyer. So the Russian chemist, the Dmitry Mendeleev, and the German chemist, that is the Lothar Meyer, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து arranged the elements in increasing order of atomic weight. Similarities appear in physical and chemical properties at regular intervals. So இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு regular interval இருக்கு, அந்த regular intervalல என்னன்னா there is similarity of physical and also what? Chemical properties. So Dmitry Mendeleev and what? The Lothar Meyer. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, very very important. ஓகே, இவங்க இந்த சயின்டிஸ்ட் நேம்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆள் கெமிஸ்ட், ஒரு ஆள் என்னென்னா ஜெர்மன்லேருந்து, ஒரு ஆள் ரஷ்யன்லேருந்தும் 2 பேரும் வந்தாங்க, 2 பேரும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, that is Lothar Meyer, he plotted the physical properties of what? Such as the atomic volume, melting point, boiling point against the atomic weight. So atomic weight வந்து அவர் x-axisல வரைஞ்சு, y-axisல அட்டாமிக் வால்யூமாக இருக்கலாம், மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பாய்லிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சு அவர் இது பண்ணும்போது, ஒரு கிராஃப் வரையும் போது அவர் வந்து they obtained a periodically what? Repeated pattern அவங்க வந்து அவர் கவனிச்சார். யார் கவனிச்சார்? லாத்தர் மேயர். So with that he developed a table of elements that closely resembles to the modern periodic table. ஆனால் லோத்தருக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து ஹீஸ் ஃப்ரம் வேர்? ஹீஸ் ஃப்ரம் ஜெர்மன் இல்லையா? ஸோ ஜெர்மனில் கொஞ்சம் உள்ளே இருந்த ஏரியாவில் இருந்த நாட் டெவலப்
லைக் அன்டெவலப்டான ஒரு ரீஜன்லேருந்து இருந்தனால அவரை வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அவரோட லாஸ் அண்ட் அவரோட ஐடியாஸ், அவரோட தியரிஸ், டிஸ்கவரிஸ் எதுவுமே வெல் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஸோ சிமிலர்லி that is, his work was not published until after the work of Dmitri Mendeleev, that is a scientist who is generally credited the development of modern periodic table. So simultaneously Russia and the varu that is வேற ஆள் யார் டிமிட்ரிக் மேண்டலீவ் என்ன பண்ணார், சேம் கொஞ்சம் ஐடியாஸ் இந்த மாதிரி தான் ஐடியாஸ் வச்சார். அவர் வந்து ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வந்து இந்த ஐடியாஸை வச்சு ஸ்டேட் பண்ணார் அண்ட் தட் பிகேம் ஃபேமஸ். ஸோ அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது, அதனால அது வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிளாக நம்ம வந்து அது டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ கூட இருந்து என்னென்னா அந்த லோத்தர் மேயரு நான் பற்றி சொன்னேன், அது கூட மெண்டலீவு ஒர்க் பண்ணாருன்னு. ஆனால் அந்த லோத்தர் மேயரோட ஒர்க்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பீரியாடிக் லா என்னன்னு தெரிய வந்துச்சு. தட் இஸ் பீரியாடிக் லா, இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு ஆஸ் வாட், த மெண்டலீவ்ஸ் லா. Okay, so the Mendeleev's law என்ன சொன்னாரு, that is it states that the properties of elements are periodic function of their atomic weight. atomic weight இருந்துச்சுன்னாரு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இன்னும் புரியலன்னா இந்த எலமெண்ட்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் வெயிட். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா மெண்டலீவ் என்ன பண்ணார், அவர் வந்து எலமெண்ட்ஸை ஹொரிசான்டல் ரோஸாக வெர்டிக்கல் காலம்ஸாக ஒரு டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணார் அக்கார்டிங் டு தேர் இன்க்ரீசிங் அட்டாமிக் வெயிட். ஓகே, ஸோ காலம்ஸாக குரூப் தட் இஸ் காலம்ஸாக ரோஸாக வந்து அரேஞ்ச் பண்ணார் அக்கார்டிங் டு தேர் இன்க்ரீசிங் அட்டாமிக் வெயிட். Okay, so in such a way that elements with the similar properties occupied the same vertical column or a group. So inge vande he fully recognized what, he fully recognized the significance of periodicity. So periodicity fully recognize பண்ணாரு. So அங்க வந்து fully recognize பண்ணிட்டு அவர் வந்து empirical formula எல்லாம் வந்து அவர் வந்து சிமிலாரிட்டிஸ் பார்த்தாரு, ப்ராப்பர்ட்டிஸில் சிமிலாரிட்டிஸ் பார்த்தாரு. ஓகே, உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ அது அந்த பேஸில் வந்து ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை அவர் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணார். ஓகே, ஸோ ஓகே, தட் இஸ் ஹீலியம் நியான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதுக்கு வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. 0 1 2 3 4 5 6 7 and 8. ஸோ இந்த மாதிரி 8 ரோஸ் இல்லையா, ஸோ 8 காலம்ஸாக வந்து அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணார். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன அவரோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, இன்க்ளூஷன் ஆஃப் த நியூலி டிஸ்கவர்ட் எலிமெண்ட்ஸ் டிட் நாட் டிஸ்டர்ப் த பீரியாடிக் டேபிள். தட் இஸ் அவர் சொன்னார், ஸோ ஜெர்மேனியம், கேலியம் அண்ட் ஸ்கேண்டியம். ஸோ இதே வந்து தட் இஸ் தட் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொன்னார். ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் அலூமினியத்துக்கு அப்புறம் வந்து ஹீ லெஃப்ட் சம் கேப். ஸோ அலூமினியம் எங்கே இருக்குது, அலூமினியம், ஸோ அலூமினியத்தில் கொஞ்சம் கேப் விட்டார். ஓகே, அண்ட் ஹீ செட் தட் இங்கே வந்து கேப் விட்டுட்டு இன்னொரு எலமெண்ட் வருது, எக்கா அலூமினியம், எக்கா சிலிக்கன். அதே மாதிரி சிலிக்கனுக்கு வந்து அங்கே ஒரு கேப் விட்டுட்டு எக்கா சிலிக்கன்னு சொன்னார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஜெர்மேனியம், கேலியம் அண்ட் ஸ்கேண்டியம் ஒன்றும் அப்போ கண்டுபிடிக்கல, அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கு வேண்டி அவர் கேப் விட்டார். அண்ட் இட் இஸ் யூஸ் டு கரெக்ட் த ராங் அட்டாமிக் வெயிட் இன் யூஸ் அட் that time, and a variance from the atomic weight order was proved by Mendeleev's table. So ஏதோ ஒரு என்னது அட்டாமிக் வெயிட்ல வேரியேஷன் இருக்கு, அந்த ஒரு விஷயத்தை யார் கண்டுபிடிச்சாரு, மெண்டலீவ் கண்டுபிடிச்சாரு. ஓகே, வெல் புரியுதா? ஸோ அதுதான் மெண்டலீவோட இது. ஸோ இவர் சொன்னார் என்ன, ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் எக்கா அலூமினியம் சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் எக்கா சிலிக்கன்னு சொல்லிட்டு வேறொரு எலமெண்ட் இருக்குது, அண்ட் தட் இஸ் கேலியம் அண்ட் ஜெர்மேனியம்னு சொன்னார். அண்ட் ப்ரிடிக்டட் எவ்வளோ அட்டாமிக் வெயிட் ஒரு 68 வெயிட் போட்டு அவர் அங்கே ஒரு கேப் விட்டார். அதே மாதிரி எக்கா சிலிக்கன் 72ன்னாங்க. ஸோ கேலியம் இஸ் ஃபவுண்ட் டு பி 70 and 72.6 நியர்லி சேம். ஓகே, ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலாரிட்டி காமிச்சனால ஸோ he did not disturb the periodic table arrangement. Okay, ஆனால் it had its own limitations. Okay, அது என்னன்னு பார்ப்போமா? லிமிட்டேஷன்ஸ்னா தட் இஸ் ஹைட்ரஜன் பொசிஷன் வாஸ் இன் த குரூப் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ், பட் ஹைட்ரஜன் ஆல்சோ எக்ஸிபிட்டட் ஹாலஜன் லைக் குவாலிட்டிஸ். புரியுதா இல்லையா? தட் இஸ் ஹைட்ரஜன் எங்கே வச்சுருக்காங்க, ஹைட்ரஜன் பாருங்கப்பா, ஹைட்ரஜன் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் கூட வச்சுருக்காரு.
ஆனால் ஹைட்ரஜன் வந்து யாரை போல பிஹேவ் பண்ணது, இட் ஆல்சோ பிஹேவ்ஸ் லைக் வாட், இட் ஆல்சோ பிஹேவ்ஸ் லைக் தி ஹாலஜன் லைக் ஆன elements. Okay, so halogen elements ஓட ப்ராப்பர்ட்டிஸும் அவங்க காமிக்குது. ஸோ ஹைட்ரஜன் டிட் நாட் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து இட் வாஸ் பிளேஸ்ட் அலாங் வித் ஆல்கலி மெட்டல்ஸ். அது தப்பா இல்லையா? தப்பு தானே. அதுக்கு வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது இட் ஷுட் பி கிவன் அ ஸ்பெஷல் பொசிஷன் இல்லையா? ஆமாம். ஸோ அடுத்து என்னன்னா, isotopes were positioned differently since this type of classification of elements was done before considering the atomic weight of an element. So இங்கே வந்து isotopes வந்து நம்ம இப்போ என்னன்னா, for example protium, deuterium and tritium would occupy varying positions in Mendeleev. isotopesல எங்கெங்கயோ வச்சிருக்காரு அவர். அது ஒரு drawback. Okay, so isotopes were not positioned differently. An anomalous position of few elements showed the atomic masses did not increase regularly from element to next. For example, நம்ம பார்க்குறோன்னா லைக் கொபால்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ கொபால்ட்டோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? 58.9. ஓகே, நிக்கலோடது என்னது? தட் இஸ் 58.7. ஸோ யார் ஃபஸ்ட்டு வரணும்? நிக்கல் வந்ததுக்கப்புறம்தான் கொபால்ட்டு வரணும் இல்லையா? ஸோ நிக்கோ தான் ஆர்டர் வரணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் என்னது? நிக்கல் எங்கே இருக்குது? நிக்கல் இங்கே பாருங்கள். ஸோ கொபால்ட் கொடுத்து தான் நிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ 59 சொன்னாலும் there is some variation. ஸோ அங்கே வந்து he did not consider the atomic weight. யா, ஸோ நிக்கல் வந்ததுக்கப்புறம் தான் கொபால்ட் வரணும், இதுதான் ரைட். ஆனால் வந்து கொபால்ட் வந்ததுக்கப்புறம் தான் நிக்கல். ஸோ he did not consider, அவரோட லாயை அவர் வந்து என்னென்னா அவர் ரெஸ்பெக்ட் பண்ணல இல்லையா? ஸோ ஆல் த எலமெண்ட்ஸ் வேர் arranged according to what the increasing atomic weight. So adhe அவர் வந்து என்னன்னா அவரே அதே கவனிக்கல. So it is one of the major drawback. Okay, so the greatest contributor to the modern periodic table was Dmitri Mendeleev. ஆனா இருந்தாலும் இவ்வளோத்தையும் அவர் கண்டுபிடிச்சாரு இல்லையா? So Mendeleev is also known as what? The father of the modern periodic table. So father of modern periodic table yaru? Dmitri Mendeleev. So the modern periodic table is called as the Mendeleev's law to honor him. Okay, so going to the next important law, that is the modern periodic table. So here in the year 1913, the English physicist Henry Moseley, so நம்ம என்ன நினச்சிருப்போம்? ஸோ மெண்டலீவோட இது முடிஞ்சிடுச்சுப்பா, பீரியாடிக் டேபிள் கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை வச்சுட்டு நம்ம வந்து இப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணி எலமெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணி படிச்சுக்கலாம். விட்டுருவாங்களா? இல்லை. ஸோ ஹென்ரி மாஸ்லின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபிசிசிஸ்ட் என்ன பண்ணாரு? he studied the wavelength of characteristics X-ray by using different metals as anti-cathode and showed the square root of frequency of line is related to atomic number. ஸோ அவர் ஏதோ ஒரு வேவ்லென்த் வச்சுட்டு அவர் ஒரு ஸ்டடி பண்ணார். ஓகே, அவர் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே பற்றி படித்தார். ஸோ ஆன்டி கேத்தோடாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டிஃப்ரெண்ட் மெட்டல் பிளேட்ஸை யூஸ் பண்ணோம். ஓகே, அந்த மெட்டல் பிளேட்டோட வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி லைன் இட் வாஸ் ரிலேட்டட் டு அட்டாமிக் நம்பர் காமிச்சுது. ஓஹோ, அட்டாமிக் மாஸ் இல்லை, அட்டாமிக் நம்பர் வந்துருச்சுங்க. ஸோ ஆன் தட் பேசிஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணார்? அவர் மாடர்ன் பீரியாடிக் லாவை ஸ்டேட் பண்ணார். ஓகே, ஸோ த மாடர்ன் பீரியாடிக் லாவை ஸ்டேட் பண்ணது யார்? ஹென்ரி மாஸ்லி. Here, the physical and chemical properties of the elements are periodic functions of their atomic numbers. So, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த law நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். That is, the physical and chemical properties of the elements are periodic functions of their atomic numbers. So, the periodic law என்ன சொல்லிடுச்சு? It is depending upon their atomic weights, atomic masses. இங்கே என்ன சொல்லாங்க? That is, a modern periodic ஆன law என்ன சொல்லுது? That is, the physical and chemical properties of elements are periodic functions of their atomic numbers. Okay, so atomic mass of an element, it is due to what? A mass of protons and neutrons. So inge pathina, that is due to mass of protons and neutrons that is present in the nucleus of its atom. So atomic mass na number, just rewind the structure of atom, rewind பண்ணுங்க. That is atomic mass of an element nu sonna enadhu? It is the mass of the proton and the neutrons இல்லையா? So
that is present in the nucleus. Nucleus எவ்வளோ protons இருக்கு, எவ்வளோ neutrons இருக்கு, and the number of இது வந்து ஆட்டத்தோட atomic mass கிடைச்சது. Since the nucleus is located inside an atom, it is not very much linked to the properties of the element. Okay, so particularly the chemical properties. So these are related to the number of electrons and also distribution of the electrons in different energy shells. Okay. So in the number of electrons nu sonna ipo different ana energy shells ipo na padichadhu nyabagam iruka k shell, l shell, m shell, n shell. So அந்த ஒரு ஷெல்லில் டிஃப்ரெண்ட்டான எனர்ஜி ஷெல்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், number of electrons it is related இல்லையா? So the elements with different electronic arrangements of atoms, they possess differentaன chemical properties. Okay, புரியுதா? And the number of electrons in an atom is given by the atomic number. Okay, so number of electrons எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன், atomic number தெரிஞ்சால் நம்மளுக்கு electronic configuration ஈஸியாக வரைஞ்சிடலாம் இல்லையா? ஸோ நம்ம அதை வச்சு எக்ஸாம்பிள் கூட வரைஞ்சி பார்த்தோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஸோ அதை வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி போய் பாருங்கள். ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, இன்னொரு வாட்டி போய் பார்த்து அது திருப்பி வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ not by the mass number. Therefore, atomic number should form the basis of classification of elements in the periodic table and not the atomic mass. So, atomic mass தூக்கி போட்டுட்டு atomic number இவங்க accept பண்ணாங்க. So, mass ஒரு that it will not depend, that is physical இருக்கட்டும், chemical properties இருக்கட்டும், it will not depend upon what the atomic mass, it will depend upon the atomic number னு சொல்லாங்க. Okay, so repetitions of similar properties of the elements placed in group and separated by certain definite gap of the atomic number, and that is called as what? The periodicity. Okay, உங்களுக்கு புரியுதா இல்லையா? So இங்கே வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகிருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம திருப்பி ஒரு இது குரூப்பாக அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆர் த ரெக்கரன்ஸ், இந்த ரெப்பிட்டேஷன், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பீரியாடிசிட்டி. புரியுதா? அண்ட் சர்டன் டெஃபினட் கேப், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பழைய யார் என்னெல்லாம் சொன்னாங்கோ அது எல்லாத்தையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணலை, அதிலிருந்து நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பெஸ்ட்டான ஒரு மாடர்ன் பீரியாடிக் லாவை லாஸ்ட்டாக ஹென்ரி மாஸ்லி தான் சொன்னார். வித் த ஹெல்ப் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எக்ஸ்ரே அவர் வேவ் லென்த்தில் ஸ்டடி பண்ணப்போ. புரியுதுன்னு நினைக்கிறேன். So this is the periodic table, modern periodic table. Okay, so இதில் வந்து பாருங்க, இது பார்த்தீங்கன்னா it has been ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பாருங்கள். நம்மளால் ஈஸியாக இது எதுக்கு நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக படிக்கிறதுக்காக. ஸோ ஒரு சர்டன் குரூப் எடுத்தால் ஆல் த எலிமெண்ட்ஸ் தே ஷோ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், தே ஷோ சம் சிமிலாரிட்டி. ஸோ அதை வச்சுட்டு நம்மளால் ஈஸியாக எல்லாமே படிக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கிளாஸிஃபிகேஷனை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்? 18 vertical columns. Okay, please note that it has 18 vertical columns and that is called as groups. Okay, so இன்னும் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க, இந்த டேர்ம்ஸ் வந்து கேட்பீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இனி நீங்கள் போக தட் இஸ் குரூப்ஸும் கேட்பீங்க, இனி பீரியட்ஸ் என்னன்னு கேட்பீங்க. ஸோ 18 வெர்டிக்கல் காலம்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ ஒரு டேபிள் வரைஞ்சோன்னா நம்மளுக்கு காலம்ஸ் இருக்கும், ரோஸ் இருக்கும். அந்த காலம்ஸை நம்ம குரூப்ஸ்னு சொல்லுவோம், ரோஸை என்ன சொல்லுவோம்? ரோஸை வந்து நம்ம பீரியட்ஸ்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து 18 காலம்ஸ் இருக்குது and 7 horizontal rows இருக்குது. And the first period contains 2 elements. Okay, 2 elements இருக்குது, hydrogen and helium. The second period it contains 8 elements, that is lithiumத்திலிருந்து நியான் வர. Third period, fourth period, fifth period, sixth period, seventh period. ஸோ நம்ம என்னன்னு பார்ப்போமா? என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் இங்கே பாருங்கப்பா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஹைட்ரோஜனும் ஹீலியம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பீரியட்னு சொன்னால் இதுதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் நான் இப்போ வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு பீரியட். ஸோ அதில் என்ன இருக்குது? we have the hydrogen and also the helium. So first period it consists of hydrogen and helium. Second period பாருங்கள், இது எப்படி ஹைலைட் பண்ணுறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஓகே, ஸோ the first period, இதுதான் first period.
Okay, so in the green color la irukkiradhu, that is the first period with hydrogen and helium. Okay, hydrogen and helium. And then the second period வந்து so second period இங்க பாத்தீங்கன்னா lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine to neon, that is the second period. Okay, so lithiumல இருந்து neon வர, that is the second period. And then we have the third period பாருங்க, that is sodiumல இருந்து magnesium and aluminum, silicon, phosphorus, sulfur, chlorine and argon. So we starting from the sodium to argon, it is the third period. Fourth period பாருங்க, that is potassiumல இருந்து krypton வர, rubidiumல இருந்து xenon வர, that is what, fifth period. And then sixth period cesiumல இருந்து radium வர, it is what, sixth period. And seventh period கொஞ்சம் incomplete இருக்கும், ஆனா நம்ம வந்து கத்துப்போம். Okay, don't worry. So இவ்ளோ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது. That is, it has 7 horizontal rows which are called as a period. So first period, second period, third period, fourth period. And the vertical ஆன 18 vertical rows, and that is called as a groups. So அதுக்கு வந்து 1, 2, 3, 4 அந்த மாதிரி 18 groups இருக்கு. Okay, very clear with that. Already நம்மளுக்கு தெரிய ஒரு விஷயம் தான், that is என்னது, the electronic configuration of the elements. So நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, போன சாப்டர் கண்டிப்பாக நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் என்னது, இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுட்டல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், எல்லாமே ஞாபகம் இருக்கா? Okay, so that is an electron in an atom. It has been characterized by 4 set of quantum numbers. So inge vandu, that is the principal quantum number defines the main energy level. So main energy level define pandrathu yaru, that is the principal quantum number. So we also have studied about filling of electrons into different subshells, and that is referred to as what, the orbitals in an atom. Okay, so orbitals in an atom refer pandranga. So we have S, P and D and F, and that is called as the orbitals in an atom. The distribution of electrons into the orbitals of an atom, and it is called as what, the electronic configuration. So இது தான் நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல என்ன பார்த்தோம்? இந்த ஒரு ஆட்டத்தில் நம்ம வந்து எப்படி எலக்ட்ரான்ஸை அரேஞ்ச் பண்ணுறோம், இந்த ஆர்பிட்டல்ஸில் எப்படி நம்ம electrons are arranged பண்ணுறோம், and that is called as what, the electronic configuration. So elements location in the periodic table, it reflects the quantum numbers of the last orbital filled. And in this session நம்ம என்ன பார்ப்போம், the connection between the electronic configuration and how does it been has the getting the position in the periodic table. So எப்படி இதை வந்து நம்ம place பண்ணுறோம், என்ன பேசிஸில் அங்கே place பண்ணுறோம் with the electronic configuration, அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, electronic configuration in periods நம்ம பார்ப்போமா? ஸோ இங்கே வந்து electronic configuration in periodsனால் நம்ம சொன்னோம் 7 periods இருக்குது இல்லையா? 7 rows இருக்கு, and the outermost ஆன shell or valence shell நம்ம வந்து என்ன சொல்லுவோம், that is, it is represented by the period n. Okay, so in other words, successive periodல வந்து நம்ம இப்போ பார்க்கும்போது the periodic table increasing orderல, that is filling energy ஆகும். Okay, so electrons எப்படி fill ஆகுது, இந்த next higher principal energy levelல fill ஆகுது. Okay, so இங்கே வந்து we have the 3D transition series, 3D ஆன transition series and also 4D transition series. இந்த ரெண்டு ஐடியாஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே என்னன்னா, நம்ம அந்த பீரியாடிக் டேபிளை எடுப்போமா? பீரியாடிக் டேபிள் எடுத்தோன்னா பீரியாடிக் டேபிளில் ஓகே, ஸோ பீரியாடிக் டேபிளில் நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து இங்கே பாருங்கள் 11, 12, 13 இங்கே போயிடுச்சுப்பா. அப்போ அந்த நடுவில் இருக்கிற கேப் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் எங்கே இவ்வளோ ஒரு கேப்பை தான் நம்ம என்ன பண்ணுறோம், திடீர்னு ஒரு ட்ரான்சிஷன் டு த பி பிளாக் எலமெண்ட்ஸ் திடீர்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ அந்த ஒரு ட்ரான்சிஷனை நம்ம வந்து தட் இஸ் இட் இஸ் பீன் 3D ஆன ட்ரான்சிஷன் சீரீஸ் இருக்குது, 4D ஆன ட்ரான்சிஷன் சீரீஸ் இருக்குது, அந்த மாதிரி transition series இருக்கு. So starts from scandium and it has been ending at zinc வரை இருக்கு. Fourth period வந்து பார்த்தீங்கன்னா kryptonல தான் முடியுது. இங்கே வந்து filling of electrons உங்களுக்கு இன்னும் கான்செப்ட் புரியும். And altogether we have 18 elements in the fourth period. So நம்ம வந்து fourth period எடுத்து பார்ப்போமா? அங்கே எவ்வளோ elements இருக்கு? 18 elements இருக்கான்.
Okay, so fourth period la just concentrate on the fourth period. So fourth period பாருங்க, it starts fourth period la ஆரம்பிக்குது. இது மட்டும் concentrate பண்ணுங்க, and that is the fourth period. Okay, so potassium, calcium, strontium, titanium, vanadium, chromium, so அந்த மாதிரி இங்க போய்க்கிட்டே இருக்கு, and finally it ends with what? Krypton la முடியுது. So starting with potassium and ends in krypton, and அதில் ஸ்காண்டியத்தில் ஆரம்பிச்சு zinc வர நம்ம என்ன சொன்னோம்? 3D transition series னு சொன்னோம். Okay, ஏன்னா அங்கே வந்து outermost electron, that is a valence shell where the electrons are filled, is 3D, completely filled இருக்கும். 3D 10 orbital in case of what? Zinc la, and we can see இங்கே பாருங்க completely filled ஆன electrons in krypton, noble gas. Okay, இனி என்ன நம்ம கற்றுப்போம், டென்ஷன் அடிக்க வேணாம், எல்லாமே நம்ம என்ன பார்த்துட்டு தான் போக போகிறோம். Okay, so next is what? The 4D transition series. 4D na starting with yttrium and ends in cadmium. Okay, so the period ends at what? The xenon with what? The filling up of 5p orbitals. So நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்? 5th இதை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 5th இது பார்ப்போமா? பீரியாடிக் டேபிள் எங்கே? 5th பீரியடை பார்க்க போகிறோம். ஸோ 5th பீரியடை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு 4th பீரியடை நம்ம அழிச்சிடும். ஸோ 5th பீரியடு பார்க்கும்போது 5th பார்த்துட்டோமா? ருபீடியம் இதுலேருந்து ஆரம்பித்து இங்கே வர போகுது பாருங்கள், ஜெனான் வர போகுது. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் வித் எட்ரியம் டு த கேட்மியம், it is called as what? It is called as the 4D transition series. Okay, so 4D transition series னு சொல்லுவாங்க. Okay, well, நல்லா இருக்கு. ஸோ அது வந்து ends in what? Xenon with completely filled ஆன orbitals, 5p orbitals completely filled. ஸோ நம்ம என்ன transition series elements என்னன்னு பார்த்தோம், எப்படி வந்து பீரியடில் அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம், and electronic configuration in the 6th period. ஸோ 6th periodனு சொன்னால் it contains what? 32 elements இருக்கு. Okay, 18 elements, 18 elements and 32 elements இருக்கு, and successive-ஆன electrons enter into what? That is, we have 6s, 4f, 5d, 6p orbitals la வந்து in order filling up to what? 4f orbitals begins with cerium and then ends at lutetium. So that gives what? 4f inner transition series, which is called as the lanthanoid series. So இங்கே பாருங்களேன், 6th periodலேருந்து 6th period வந்துச்சா, after that is 55, 56, 57, அதுக்கப்புறம் 72 வந்துடுச்சு. ஸோ சம்திங் இஸ் தட் இஸ் என்ன நம்மளுக்கு புரியாத என்னென்னா, பாக்கி எலமெண்ட்ஸ் எங்கே போச்சு? ஸோ தே ஆர் பீன் பிளேஸ், தட் இஸ் சீரத்துலேருந்து ஆரம்பித்து lutetium, that is 58 to 71 ஒரு செப்பரேட்டாக நம்மளுக்கு கீழே வச்சுருக்காரு பீரியாடிக் டேபிளில், and he named it as what? Lanthanoid, with an electronic configuration of what we can see here, that is the 4fn, 5d01, 0 to 1 and 6s2. So outer configuration 6s la முடியுது. Okay, so this is the configuration of what? Lanthanoids. So F inner transition elementsல இவ்வளோ இது வருது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது that is actinoids. ஓகே, ஸோ actinoids நம்ம வந்து நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதுவும் எஃப் இன்னர் டிரான்சிஷன்ஸ் எலிமெண்ட்ஸ்லன்னா வேற ஒரு சம்பவம் என்னென்னா, இங்கே பாருங்கள் என்ன சம்பவம் பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், எஃப்ஆர் ஃப்ரான்சியம்லேருந்து ஆரம்பித்து திடீர்னு பார்த்தா 89 and 104 பாக்கி எலிமெண்ட்ஸ் எங்கே போச்சு? that is been placed in the actinoids. ஓகே, ஸோ தோரியத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம எங்கே வர முடிகிறோம்? that is தோரியத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம லாஸ்டான எலிமெண்ட், that is நோபல் கேஸ் ஃபேமிலி வர முடிக்கிறோம். ஓகே, ஸோ that is தோரியத்துலேருந்து ஆரம்பித்து லாஸ்டான எல்லார் வர முடிகிறோம். ஓகே, Lawrencium. Okay, so the 7th period is similar to the 6th period, and that is successive filling up to what? That is 7s, 5f, 6d, 7p orbitals, and that include man-made radioactive elements. Oh, இங்கே வந்து radioactive elements இருக்கு. Okay, and this period will end at the element with an atomic number 118, which will belong to the noble gas, and then it will fill after what? 5f orbitals. Okay, so உங்களுக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கு how the electrons are being filled in the period.
ஸோ நம்ம பீரியடில் எப்படி வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ வந்து இங்கே தேர்டு ஆன பீரியட்னு சொன்னால் தட் இஸ் இங்கே பாருங்கள் 3s1 3s2. ஓகே, இங்கே வந்து இங்கே பாருங்கள் தட் இஸ் பீன் ஃபில்ட் அப் டு 3s2 3p1. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃபில்லிங் 3p ஆன ஆர்பிட்டலில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபில்லிங் ஹேப்பன்ஸ் இன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் த பீரியட். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பீரியட் பார்த்தா அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், குரூப் வைஸான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ குரூப் வைஸான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எலமெண்ட்ஸ் இன் த சேம் வெர்டிக்கல் காலம் ஆர் த குரூப் ஹேவ் சிமிலர் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, அண்ட் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் அண்ட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காமா. ஸோ நம்ம வேர்ட்டிக்கலான குரூப்ஸ் கன்சிடர் பண்ணுறோம், கீழேருந்து மேலே வர. ஓகே, கீழே தட் இஸ் மேலேருந்து கீழே இப்படி போகும்போது தே ஹவ் சிமிலரான வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எல்லா எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் தே ஹவ் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் அண்ட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம் தே பிலாங் டு த குரூப் 1. ஓகே, ஸோ குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் கவனிங்களேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2s2, ஸோ 2s1, 3s1, 4s1, 5s1 and 6s1. So S1, 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 this has the same electronic number of electrons in the outer orbitals and they do show what similar properties, chemical or physical or same properties. Okay, so on the basis of electronic configuration, elements are being classified into 4 blocks. So எப்படி நம்ம குரூப் வைஸ் எதுவும் பார்த்தா அந்த மாதிரி தான் எல்லா குரூப்ஸுக்கும் அந்த மாதிரி தேவை ஸ்பெஷல் இது. ஸோ இதை வந்து இன்னொரு வாட்டி கிளியர் பண்ணுறேன். ஓகே, இந்த பீரியாடிக் டேபிள் திருப்பி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ இது பண்ணாலும் திருப்பி ஒரு சாப்டர் நெக்ஸ்ட் ஒரு சாப்டர் எஸ் பிளாக் மட்டும் நீங்கள் படிப்பீங்க, அடுத்த வந்து பி பிளாக் மட்டும் படிப்பீங்க, டி பிளாக் மட்டும் படிப்பீங்க, எஃப் பிளாக் மட்டும் படிப்பீங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பீரியாடிக் டேபிள் இஸ் த பேசிஸ் அண்ட் அது தெரிஞ்சால் தான் நம்மளால் வேறு எல்லாத்தையும் அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், குரூப் நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாம் நம்ம இந்த ஒரு ஃபர்ஸ்ட் குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணால் தட் இஸ் ஐ செட் 2s1, 3s1, 4s1, 5s1, 6s1, 7s1. Likely we have the group 2ல 2s2, 3s2, 4s2, 5s2, 6s2, 7s2. ஸோ சிமிலர்லி எல்லா குரூப்லும் அந்த மாதிரி நம்ம சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, சிமிலரான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் வில் பி டாக்கிங் அபவுட் த பிளாக்ஸ். ஸோ பிளாக்ஸ் சொன்னப்போ கம்மிங் பேக் டு த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் திருப்பி நம்ம வரோம். பீரியாடிக் டேபிள் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் பீரியாடிக் டேபிள் திருப்பி ரெஃபர் பண்ணாமல் என்னால் போக முடியல அடுத்த இதுக்கு. ஓகே, அதனால பீரியாடிக் டேபிள் வந்து இது என்னது இங்கே பாருங்கள், that is this is S block elements, this is what P block elements. Okay, and we have இது வந்து என்னது D block elements and this is the F block elements. ஸோ அந்த மாதிரி 4 பிளாக்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் உங்களோட ஐடியா வச்சு நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் வந்திருக்கும். தட் இஸ் பிளாக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் இந்த வேலன்ஸ் ஷெல். ஸோ வேலன்ஸ் ஷெல் பேஸ் பண்ணி தான் இவ்வளோ நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஐடியா வச்சு நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்ப்போமா. தட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எலமெண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 4 blocks. That is known as what? S, P, D, F blocks. Okay, so இங்கே பாருங்களேன், that is the first okay, so the first and the second group elements are called as S block elements. இது சொன்னேனா இல்லையா. And the general electronic configuration it is what? 1s2 1 electron இருக்கும் இல்லைனா 2 electron இருக்கும். So that is generally written as what? ns 1 to 2. 13 to 18th group of elements. So consider, imagine பண்ணுங்க, நீங்க imagine பண்ணது என்னது, that is towards the in the left side la vandu we have the S block elements irukku and toward this side we have the P block elements illaya. So P block elements vandu they are been what 13 to 18 number. So 13 to 18 group elements and they are called as what? The P block elements.
And the general electronic configuration, it is ns2 np1 to 6. So இங்க வந்து p orbital start ஆகுது, fill ஆகுது, அதனால தான் p block elements சொல்றோம். Next, 3rd to 12th group elements, they are called as what? D block elements. So இங்க பாத்தீங்கன்னா D block elements வந்துருச்சு. And general electronic configuration is 1 minus n minus 1 D 1 to 10 ns 1 to 2. So இங்க வந்து D orbital, that is n minus 1 D 1 to 10 elements. So D orbital ஞாபகம் இருக்கா? ஞாபகம் யாருக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். That is D orbital எவ்வளோ இருக்கு? 5 orbitals இருக்கு இல்லையா? So they can fill up to what? 10 electrons. Each orbital 2 electrons. So it can fill up to what? 10 electrons. Okay. So next is the lanthanides and the actinides elements are called as F block elements. And the general electronic configuration, நம்ம என்ன சொல்றோம்? N minus 2, we have F1 to 14 and N minus 1, D1, 0 to 1 and NS2 இருக்கு. So here F orbitalum fill ஆக ஆரம்பிச்சிடுச்சு. So that is how the block elements are classified. We have the S block elements, P block elements, D block elements and the F block elements with general electronic configurations. That is S block na என்னது? S block na it is having NS1 to 2 NS1 to 2 configuration, and P block na NS2 NP1 to 6 ana configuration, and we have D block na another, that is N minus 1 D 1 to 10 and NS1 to 2, and F block na another N minus 2 and F1 that is 1 to 14 and N minus 1 D 0 to 2 0 to 1 and NS2. So configuration இன்னொரு வாட்டி NS1 to 2 na another S block elements, NS2 NP1 to 6 another, that is P block elements, and then we have what? Another D block elements na another N minus 1 D 1 to 10 and NS1 to 2, and F block elements another, that is N minus 2 F1 to 14 and then N minus 1 D 1 to 10, that is 0 to 1 and NS2. Okay. ஸோ இதை வந்து நீங்கள் திருப்பி இது ஃபார்முலா வச்சிங்கன்னா இந்த ஒரு ஜென்ரல் கான்ஃபிகரேஷனை ஜெனரலாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் எல்லா எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இனி ஒரு எலமெண்ட்ஸ் இன் ஈச் பிளாக் we are going to look about the properties they show. ஓகே. ஸோ என்னன்னு பார்ப்போமா? ஓகே. So S block ana elements என்னது? That is elements of group 1 and group 2 which have NS1 and NS2 இல்லையா? NS1 na என்னது? That is belongs to group 1. Okay, group 1, and then NS2 na another, that is group 2. So this is known as what? NS1 nu sonna alkali metals. So NS2 nu sonna, and that is what? Alkali earth metals. Okay. So NS1 na another alkali metals, NS2 na another alkali earth metals. Okay, alkaline earth metals with the outermost electronic configuration NS1 NS2. Okay, reactive metals, இவங்கெல்லாம் பயங்கரமான reactive ஆன metals with low ionization enthalpies, and then we have they lose the outermost electrons readily to form what? +1 ion or +2 ions ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்களேன், இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த எலக்ட்ரானை அவங்க கொடுத்துருவாங்க, இல்லைன்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அயான் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அயான்னு சொல்லும்போது இங்கே +1 அண்ட் இங்கே வந்து +2 அயானாக மாறிடுவாங்க. ஸோ +1னா இந்த கேஸ் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ், அண்ட் தென் +2னா இந்த கேஸ் ஆஃப் வாட்? ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் மெட்டாலிக் கேரக்டர் என்னாகும்? ரியாக்டிவிட்டி என்னாகும்? இட் வில் இன்க்ரீஸ் ஆஸ் வி மூவ் டவுன் த குரூப். ஸோ குரூப்புக்கு கீழே போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றி சொல்கிறோம். ஸோ தோ இருக்குது பாருங்கள் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றி சொல்லும்போது என்னது? இங்கே வந்து கீழே போகும்போது த மெட்டாலிக் கேரக்டர் அண்ட் வாட்? மெட்டாலிக் கேரக்டர் அண்ட் the reactivity. Okay, so metallic character and reactivity என்ன ஆகுது?
increase ஆகிக்கிட்டே போகுது. So the metallic character and the reactivity increase ஆகிக்கிட்டே போகுது as we move down the group. Okay, so as we move down the group, and because of the high reactivity, they are never found pure in the nature. The compounds of the S block elements, with the exception of those lithium and beryllium, they are predominantly ionic. Okay, so the compounds of S block elements னு சொன்னா அவங்க வந்து lithium beryllium விட்டுருங்க, பாக்கி எல்லாமே வந்து அவங்கெல்லாம் கோவலண்ட், லித்தியம் பெரிலியம் மட்டும் என்னது அயோனிக். ஸோ வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ்னு சொன்னால் குரூப் 1 நம்ம ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம், குரூப் 2 நம்ம ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் NS1 NS2 கான்ஃபிகரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் திங். தேர்ட் திங், ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வித் லோ அயோனைசேஷன் என்தால்பி. அயோனைசேஷன் என்தால்பி என்னன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். வி வில் பி லுக்கிங் இன் டு வாட் த பீரியாடிக் ட்ரெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, அண்ட் தென் த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானில் நான் சொன்ன NS1 சொன்னேன், அதுக்கப்புறம் இங்கே குரூப் 2ல NS2ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து இந்த 1 electron போய் it will become the stable state, 2 electron போய் it will become the stable state, and they form the ions. Okay, metallic character and the reactivity as we move down it increases, and then the compounds of S block னு சொன்னா இங்கே வந்து எல்லாமே கோவலண்ட்டாக இருக்கும். பட் lithium beryllium they are what, with the exception of those lithium and beryllium, they are predominantly ionic. So எல்லாமே predominantly ionic னு சொல்ல வராங்க. Okay, okay, so next set of block பார்த்துடலாமா. என்னது next set, that is the P block elements. So P block elements னு சொன்னா இங்கே வந்து P block elements they comprise of what, those belonging to the group 13 and group 18. So 13ல இருந்து ஆரம்பிச்சு 18 வரை இல்லை group of elements அதான் நம்ம என்ன சொன்னோம், P block elements. So P block elements and these together, that is P block elements okay, and with along with S block elements together நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க தான் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆன எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். தட் இஸ் மெயின் குரூப் ஆன எலமெண்ட்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ பி பிளாக்னா என்னது, 13 to 18 ஆன குரூப் வரும். இங்கே எஸ் பிளாக்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் வருதா. ஸோ டுகெதர் தே ஆர் கால்ட் அஸ் தி ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைனா மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஆன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படிப்பா, தட் இஸ் இங்கே பாருங்கள் பி பிளாக் எலமெண்ட்ஸை எடுத்து பார்த்தோன்னா P block எலமெண்ட்ஸோட படத்துக்காக நம்ம பீரியாடிக் டேபிளுக்கு திருப்பி போகிறோம். ஸோ பீரியாடிக் டேபிளில் இங்கே பாருங்கள் we are concentrating just on the P block elements. ஓகே, ஸோ P block எலமெண்ட்ஸை ஜஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். P block elements இங்கே பாருங்கள், that is இங்கே என்ன இருக்குது, this is the P block elements. So P block elements னு சொல்லும்போது that is we have boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. Okay, so இங்கே வந்து that is electronic configuration பாருங்களேன், P orbital fill ஆகுது. outermost ஆன orbital என்னது, P orbital. So P orbital is the outermost ஆன orbital. Okay, so outermost ஆன orbital என்னது, P orbital. Okay, so P orbital தான் outermost ஆன orbital, அதனால தான் P orbital நம்ம பேர் போட்டோம். ஸோ இங்கே பாருங்களேன் என்னது கான்ஃபிகரேஷன், NS2 to NP1லேருந்து NS2 to NP6 வர அதோட general configuration. ஸோ நம்ம சொல்லும்போது we can write it as what, NS2 to NP1 to 6ன்னு எழுதலாமா. General configuration of the P block element, it is that NS2 and NP1 to 6. ஸோ இந்த ஒரு கான்செப்டை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம பாக்கி எல்லா எலமெண்ட்ஸோடையும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது, that is at the end of each period there is a noble gas. நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட்டாக நியான் இருக்குது, ஹீலியம், நியான், ஆர்கன் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னது, that is noble gas is arranged at the end of the periodic period, and all the valence shell, that is all the orbitals in the valence shell of noble gases are completely filled by electrons. So it is highly stable. Okay, so very difficult to alter. என்ன பார்த்தீங்கன்னா NS2லேருந்து NP1 to 6ன்னு சொன்னால 6 வரை கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். யாருக்கு, நோபல் கேஸுக்கு. அதனால நோபல் கேஸை நம்ம என்ன சொல்லுவோம், பயங்கர ஸ்டேபிளான ஒரு ஆளை சொல்கிறோம் நம்ம நோபல் கேஸை. ஓகே, ஸோ நோபல் கேஸஸ் தாஸ் அவங்க வந்து லோ ரியாக்டிவிட்டி, அவ்வளோ ரியாக்ட் ஆகாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. இனி ரியாக்ட் பண்ணி அவங்களால லூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ரெடி இல்லை.
So, noble gases, they exhibit very low chemical reactivity. So, preceding the noble gas family, there are two chemically important groups that of non-metals, that is the halogens and the chalcogens. That is 13 to 18 group வரை நான் சொன்னேன். அதில் 17th groupum 16th groupum very very important. 16th group நம்ம என்ன சொல்லுவோம்னா chalcogens and 17th group நம்ம என்ன சொல்லுவோம்னா halogens. So these two groups are very high. They have what speciality என்னன்னா அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன பாருங்க, highly negative ஆன electron gain enthalpies and they readily what add 1 or 2 electrons respectively. யார மாதிரி ஆகிறதுக்கு பார்ப்பாங்க, noble gas, that is with highly stable ஆன electronic configuration ஆன noble gas மாதிரி ஆக பார்ப்பாங்க. And ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலக்ட்ரான் கொடு இல்லைன்னா 2 எலக்ட்ரான் கொடு, நான் வந்து நோபல் கேஸ் மாதிரி ஆயிடுறேன்னு சொல்லுவாங்க. 17 என்ன ஆகும்னா அது வந்து ஒரு எலக்ட்ரான் கூட நான் நோபல் கேஸ் மாதிரி ஆயிடுவேன். 16th குரூப் என்ன சொல்ல 2 எலக்ட்ரான்ஸ் கூட நான் நோபல் கேஸ் ஆயிடுவேன். ஸோ தே ஆர் ரெடிலி, தட் இஸ் ஹைலி நெகட்டிவான எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்குன்னு அர்த்தம். And then the non-metallic character increases as we move from the left to right across what? Across the period. And the metallic character increase. So எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, metallic character as we go down the group what it increases, and then as we move from what the left to right of the periodic table the non-metallic character increases. Okay, so that is about the p block elements. So p block elements 13. The p block elements னு சொல்லும்போதே நம்ம மனசுல என்னெல்லாம் ஞாபகம் வரணும், 13 to 18th group. Okay, அது வந்து S block கூட சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரெப்ரசன்டேட்டிவான எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் அவுட்டர்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன, NS2 NP 1 to 6. ஓகே, அண்ட் தட் இஸ் லாஸ்ட்டாக இருக்கிறது என்னது, தட் இஸ் த நோபல் கேஸ்னு சொல்லுவோம். ஆனால் நோபல் கேஸ் என்னது, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், இட் இஸ் நாட் ரெடி டு, இட் இஸ் லோ ரியாக்டிவிட்டி காமிக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து it is not at all ready to what, not at all lose its electrons, removal of electrons, it is not at all ready. Okay, so noble gas வந்து preceding that noble gas we have the 17th and the 16th. 16th na chalcogens னு சொல்லுவோம், 17th என்ன சொல்லுவோம், halogens னு சொல்லுவோம். And they have highly negative ஆன electron gain enthalpy because they can take the electron எடுத்துக்கிட்டு அவங்களால stable configuration achieve பண்ண முடியும், attain பண்ண முடியும். ஸோ அதனால அவங்களுக்கு ஹையான என்னது நெகட்டிவ் ஆன எலக்ட்ரான் கெயின் enthalpies. ஓகே, ஸோ மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும், டவுன் கீழே குரூப்புக்கு கீழே போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். நான் மெட்டாலிக் ஆன கேரக்டர் ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இட் இன்க்ரீசஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொன்னால் வி ஹாவ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 3 to 12 in the center of periodic table. நான் சொன்னேன்னா இல்லையா, transition series பற்றி ஏதோ சொன்னேன். ஓகே, ஸோ அந்த transition series இருக்கிற ஒரு block of elements it is called as what, D block elements, and these are being characterized by what, filling of inner d orbitals by the electrons. அதனால தான் D block elements னு கூப்பிடுறாங்க. நான் சொன்னேன்னா இல்லை, p orbital fill பண்ணும்போது p block elements, s orbital fill பண்ணும்போது s block elements. ஓகே ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா general electronic configuration, that is n minus 1 d 1 to 10 ns, that is 0 to 2. okay, so புரியுதா, so that is except our pd palladium அதோட configuration மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. that is we have 4d10 and 5s0 வருது. ஸோ 5s0 வருது. இது ஒரு கான்ஃபிகரேஷன், ஒரு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் ஒன்று வித்தியாசம் வருது. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆல் ஆர் மெட்டல்ஸ். ஸோ என்னது, ஆல் ஆர் மெட்டல்ஸ். இங்கே வந்து ஆல் ஆர் மெட்டல்ஸ் அண்ட் தே ஃபார்ம் வாட், கலர்டு அயான்ஸ். தே ஃபார்ம் தி கலர்டு ஆன அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கலர்டு ஆன அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது, colored ana ions, and they exhibit what, variable valence ana oxidation states exhibit பண்ண முடியும். ions, colored ions, and paramagnetism, and often they are used as what, catalyst அவங்க யூஸ் ஆகுது. okay, so in the way transition metals forms a bridge between the chemical active ana metals, s block ana chemical active ana metals, p block ana chemically
inactive ana metals, so it is acting as a bridge. Okay, the d block act as a bridge, and we call it as what? In the d block ana elements we call it as what? In the bridge pathingla, in the bridge நம்ம என்ன சொல்றோம்? That is the transition elements. So transition elements. Okay, so transition elements என்னன்னு நமக்கு தெரிஞ்சது, ஐடியா வந்துருச்சா? So that is இதுல வந்து transition elements oda property காமிக்காத மூணு இது இருக்கு. That is it zinc காமிக்காது, cadmium காமிக்காது, mercury காமிக்காது. They do not show the most of the properties of transition elements. அது கொஞ்சம் transition seriesல இருந்தா கூட separate அது properties காமிக்கும். Okay, so இவ்ளோத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Okay, so D block பத்தி சொல்லுங்க. D block பத்தி சொன்னீங்கன்னா என்னெல்லாம் சொல்ல இருக்கு? D block பத்தி சொல்லணும்னா that is it is from 3rd to 12th group. Okay, 3rd to 12th group. First point, inner ஆன d orbitals ல fill பண்ணுது. So D block elements. Second point, they are metals. Third point, with an electronic configuration n-1 d 1 to 10, and then we have the ns 0 to 2. And then we have mostly it forms what? Colored ions form ஆகுது. So அதனால அதை வந்து நம்ம என்ன கூப்பிடுவோம்? That is variable ஆன oxidation state காமிக்கும். So அதனால அதை என்ன கூப்பிடுறோம்? Catalyst ன்னு கூப்பிடுறோம். Okay, so அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, very important. And the transition metals, they form a bridge between the S block and then the P block. So இதை வந்து transition elements ன்னு கூப்பிடுவோம். Okay, so F block, next F block இல்லையா, கீழே வந்து ஏதோ கொண்டு வச்சாரு. அந்த பிரிட்ஜோட எதுக்குன்னா கீழே கொண்டு வச்சாருன்னா அந்த ஒரு டேபிளுக்கு ஒரு அழகு கொடுக்குறது. இப்போ பாருங்க, ஒரு கப்பல் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னா, எஸ் பிளாக் அழகாக இருக்குது, பி பிளாக் அழகாக இருக்குது, நடுவில் கொஞ்சம் என்ன இருக்குது? டி பிளாக் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு எஃப் பிளாக்கு கூட நடுவில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு இட் வில் ரிசல்ட் இன் த டிஸ்டார்ஷன் ஆஃப் த டேபிள். ஸோ அதை வந்து செப்பரேட்டாக கீழே கொண்டு வச்சாரு. ஸோ த 2 rows of elements at the bottom of the periodic table, they are called as what? Lanthanoids. So that is cerium to lutetium aana nama sonnom. Okay, that is actinoids nu sonna we have the thorium to lawrencium are characterized. Okay, with an electronic configuration n-2 f1 to 14, n-1 d 0 to 1, ns2. So in the configuration ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன configuration? That is we have the n-2 f1 to 14, n-1 d 0 to 1, and finally we have the ns2. Okay, இது ஞாபகம் இருக்கா இல்லையா? And then finally another, the last electron which is added to each element f orbital க்கு போகுது. இங்க வந்து f orbital போகுது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, transition elements குள்ளே இன்னொரு transition elements, and that is called as the inner transition elements. புரியுதா? So that is F block elements. இவங்களும் metals தான். And chemistry of early actinoids கொஞ்சம் complicated, ஏன்னா அவங்க radioactive elements தான் சொன்னேன். So corresponding to the lanthanoids. So இவங்க வந்து actinoids வந்து due to what? Large number of oxidation states. இங்க பாருங்களேன், F block இருக்கு, D block இருக்கு, S block இருக்கு. So எப்படி வேணா electrons shift பண்ணி இப்படி கொடுத்து அப்படி கொடுத்து அவங்களால வந்து they can exhibit that is variation in the oxidation state number. இல்லையா? So large number of oxidation states, and actinoid elements are what? Radioactive. இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. As I earlier mentioned, that is it is radioactive. And many actinoid elements, they have been made only nanogram quantities or even less by nuclear reactions. And அவங்கள பற்றி இன்னும் ஃபுல்லாக படிக்கலப்பா, இன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் இன்னும் ஃபுல்லாக இது வந்து ஸ்டடி பண்ணலை. ஸோ அதனால அவங்க வந்து the elements after uranium, and they are called as transuranium. So transuranium nu solranga. Okay, so on the F block la enna ஞாபகம் வச்சுக்கணும்? That is 2 rows bottom of the periodic table, starting from the cerium to lutetium and thorium to lawrencium. இதை வந்து நம்ம வந்து lanthanoids and actinoids சொல்லுவோம். with an electronic configuration appropriate தெரிஞ்சுக்கோங்க. that is n-2 f1 to 14, n-1 d 0 to 1, and ns2. Okay, last electron எங்க போய் fill ஆகுது? that is it fills in the f orbital. Okay, so f orbital, so transition series குள்ளே வேற ஒரு transition series, that is inner transition elements, and எல்லாமே metals. chemistry கொஞ்சம் difficult-ஆ இருக்கும், ஏன்னா actinoids பற்றி படிக்கணும்னா கொஞ்சம் இதுவரை நம்ம படிக்க முடியல, ஏன்னா studies are still going on.
ஸோ யுரேனியத்துக்கு அப்புறம் நம்ம எலிமெண்ட்ஸை பார்த்தோன்னா they are called as the trans-uranium elements. ஓகே, ஸோ நம்ம வந்து ரிவைண்ட் பண்ணுறோம். S block elements group 1 and 2, group 1 and 2 S block elements. நம்ம next பார்த்தது P block elements 13, 14, 15, 16, 17 and 18, that is 13 to 18 P block elements. And then we have the D block elements. D block elements பாருங்க 3rd to 12th group வர. This is also called as the 3D transition, 4D transition elements. Okay, and F block elements we have the lanthanoids and the actinoids. Okay, so idile nama vandu it has been elements have been classified into metals, non-metals and metalloids. metals னு சொல்லும்போது ஸோ இங்கே S block fully metals-ஆ நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் என்னது இங்கே P பிளாக்கும் கொஞ்சம் எல்லாம் மெட்டல்ஸ் தான், எல்லாமே கொஞ்சம் சாரி P பிளாக் என்னது நான் மெட்டல்ஸ். ஓகே, P பிளாக் டோன்ட் கன்ஃபியூஸ், P பிளாக் என்னது நான் மெட்டல்ஸ். அண்ட் தென் வந்து P பிளாக்லேயே நம்ம சர்டன் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, இதை வந்து நம்ம இன்னும் படிப்போம். தட் இஸ் சிலிக்கன், that is germanium, arsenic and antimony, tellurium, polonium and actinium, and these are being referred to as what? Or ladder mari irukku parunga, these are metalloids. Metalloids solum both the properties of metals and non-metals. Okay, metalloids. So inge non-metals nu sollumbodhu that is green color, and then we have this. So these are non-metals. Okay, so inge parunga blue color, it is metals irukku. So it is a combination of metals, non-metals and metalloids. எல்லாமே இருக்கிறது எங்க P பிளாக்ல. ஆனால் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நான் மெட்டல்ஸ் தான் ப்ரிடாமினண்ட்டாக நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் டி பிளாக் என்னது? மெட்டல்ஸ், எல்லாமே மெட்டல்ஸ். இங்கே என்னது? எஃப் பிளாக்கு மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் மெட்டல்ஸ் மெட்டல்ஸ், ப்ரிடாமினன்ட் பி பிளாக் நான் மெட்டல்ஸ் வித் அ காம்பினேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். ஓகே 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 ஓகே. ஸோ இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? நிறைய வந்து நம்ம நிறைய பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாமன்க்ளேச்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பிளாக்கில் எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தட் இஸ் த நாமன்க்ளேச்சர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித் an atomic number greater than 100. So இங்கே the naming of elements traditionally that happened under was given by the International Union for the Pure Applied Chemistry இருக்கு பார்த்தீங்களா? தட் இஸ் அந்த இது தான் அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு நாமன்க்ளேச்சர் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஓகே, ஸோ வந்து அவங்களுக்கான நொட்டேஷன் எப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்கா? இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தட் இஸ் தே கேவ் த நோட்டேஷன்ஸ். ஸோ இப்போ ஜீரோ நம்பர்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஜீரோ நம்பர்னா தட் இஸ் கால்ட் அஸ் நேம்ட் ஆஸ் நில்னு சொல்லுவோம். 1னா இட் இஸ் கால்ட் அஸ் அன், அண்ட் தென் 2னா பை, 3னா ட்ரை, 4னா குவாட், 5னா பென்ட் அண்ட் ஹெக்ஸ், அண்ட் தென் செப்ட், அண்ட் தென் ஆக்ட் அண்ட் என். ஸோ இதுதான் அவர் வந்து நொட்டேஷனாக யூஸ் பண்ணார். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? தட் இஸ் 101. 101ன்னு சொன்னால் 1க்கு என்ன சொன்னோம்? அன்னு சொன்னோம். அண்ட் தென் 0க்கு நில்னு சொன்னோம். அண்ட் 1க்கு திருப்பியும் அன்னு சொன்னோம். ஸோ அந்நில், அந்நியம். ஓகே, தென் 102 அந்த மாதிரி. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போமா? என்னதுங்க? 2 போனால் 102. ஓகே, ஸோ 102ன்னு சொல்லும்போது 1ன்னா என்னது? அன், 0னா என்னது? நில், அண்ட் தென் வி ஹாவ் தி 2னா பை, பைனியம். லாஸ்ட் எல்லாத்துக்கும் அநியம்னு சேர்க்கணும். ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் பையம். ஓகே, பையம் தான். ஓகே, பையம், ஐயம் சேர்க்கணும், தட் இஸ் சேர்க்கணும், லாஸ்ட்டு ஒரு சேர்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? தட் இஸ் 118. ஓகே, 118 எப்படி எழுதுவோம்? 118. 1 என்னது? அன், 1 என்னது? அன், 8 என்னது? ஆக்ட், ஆக்டியம். ஓகே, குட். புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, அன் ஆக்டியம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி
எழுத ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ இதோட ஒஃபிஷியல் நேம் ஃபஸ்ட்டு ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் இந்த மாதிரி கொடுத்து அதோட ஒஃபிஷியல் நேமும் அவங்களே தான் கொடுத்தாங்க. லைக் 101 மெண்டலீவியம் and then 102 is the நொபிலியம் 103 லொரென்ஷியம். ஸோ அந்த மாதிரி அவங்க பேர் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு பேரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பட் ஐயூபேக் நேம் நாமன்க்ளேச்சர் கேட்டால் உங்களால் எழுத முடியணும். ஓகே. ஸோ 0னா என்னது nil, 1 என்னது un, 2 by 3 try, 4 quad, 5 pent, 6 hex, 7 sept and 8 oct, and then coming finally to 9, that is n. Okay. So இதோட நம்ம வந்து நாமன்க்ளேச்சரும் முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலி டு த ஃபைனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சாப்டர்லேக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? இவ்வளோ நம்ம கற்றுக்கிட்டு பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன், பீரியாடிக் டேபிள் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, வாட் ஆர் தி எலமெண்ட்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள், எஸ் பிளாக்காக இருக்கட்டும், பி பிளாக்காக இருக்கட்டும், டி பிளாக்காக இருக்கட்டும், எஃப் பிளாக்காக இருக்கட்டும், அண்ட் ஹவு இட் இஸ் அரேஞ்ச்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து எந்த பேசிஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது கூட பார்த்தோம், குரூப் பார்த்தோம், பீரியட் பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் தட் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு சாப்டர். இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தட் இஸ் த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தேர் ட்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆர் வாட்? Directly illana indirectly they are related to what? The electronic configuration of their atoms, and they show gradations. One illana increase, one illana decrease in moving down a group or a longer period. Okay, so the common physical and chemical properties of the elements are melting points, boiling points, and then density, enthalpy of fusion and vaporization. The physical properties எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மோஸ்ட் காமனாக இருக்கிறது என்னெல்லாம்? that is the melting point இருக்கு, and then we have the boiling points இருக்கு, density இருக்கு, and then we have the enthalpy of fusion, vaporization அந்த மாதிரிலாம் இருக்கா? ஓகே. இனி நம்ம வந்து ஃபோக்கஸ் அவர் ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்லி என்னத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? இங்கே வந்து அட்டாமிக் அண்ட் அயோனிக் ரேடியாய், அயோனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே. இவ்வளோ பேரெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இது சிம்பிளான விஷயங்க தான். ஓகே. ஸோ தட் இஸ் அட்டாமிக் அண்ட் அயோனிக் ரேடியாய். என்னன்னு பார்ப்போமா? அட்டாமிக்னா என்னது? The atomic radius is defined as the distance from the center of the nucleus to the outer shell which is containing the electrons. ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே, கன்சிடர் அ நியூக்ளியஸ். வி ஹாவ் த எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சர்க்கிளில் வரைஞ்சால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வரும். ஓகே. ஸோ நியூக்ளியஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி நம்மளுக்கு ஆர்பிட்ஸ், சர்க்குலர் பார்ட்ஸ் ஆர்பிட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட். Okay. So இதில் வந்து electrons இருக்கு. So from the center of the nucleus to the outermost shell, and that is called as what? That is called as what? That is called as the atomic radius. Atomic radius புரிஞ்சுதா இல்லையா? Atomic radius அதான். So depending upon the nature of bonding, the atoms, and these are, we have the covalent radii இருக்கு, the van der Waals radii and the metallic radii. So என்னதான் அவங்களுக்குள்ள பாண்டிங் இருக்குது, இந்த நியூக்ளியஸ் எலக்ட்ரான்ஸ் நடுவில் என்னதான் பாண்டிங் இருக்கோ அந்த பேசிஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது? கோவலண்ட் ரேடியா இருக்குது, van der Waals ரேடியா இருக்குது, அண்ட் மெட்டாலிக் ரேடியா இருக்குது. ஸோ covalent radii என்னது? That is 1/2 of the distance between the centers of the two nuclei, adjacent similar atoms joined to each other by a single covalent bond, and it is known as the covalent radii. So இங்கே பாருங்க, that is நம்ம வந்து ரெண்டு நியூக்ளியை வரைகிறோம். ஓகே, and then நம்ம வந்து இது வரைகிறோம். ஓகே. So in the distance, that is the distance between the centers of the two nuclei of adjacent similar atoms which are joined to each other by a single covalent bond, and that is called as what? Covalent radii. புரியுதா இல்லையா? அண்ட் கோவலன், தட் இஸ் இது ஒரு சிஎல்னு நினச்சிக்கோங்க, இது ஒரு சிஎல்னு நினச்சிக்கோங்க. அதுக்கு நடுவில் வந்து என்ன இருக்குது? அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? தட் இஸ் த கோவலன்ட் பாண்ட் இருக்குது. ஸோ அதனால அதோட பாண்ட் டிஸ்டன்ஸ்னு சொன்னால் 198 பைக்கோமீட்டர் இருக்குது. அண்ட் கோவலண்ட் ரேடியஸ்னு சொன்னால் half. Covalent radius is half the bond distance. So covalent ana radius, it is half the bond distance.
Okay. So covalent bond nu sonna it is half the bond distance, covalent radius nu sonna half the bond distance. Okay, ini adutha நம்ம என்ன பார்க்க போறோம், that is what do you mean by the van der Waals radii. So van der Waals radii nu sonna என்ன, half of the internuclear distance between the two similar adjacent ஆன atoms belonging to the two neighboring ஆன இது. So if in the distance oda half, okay va, in the distance, this is the bond distance. Na oru idu solla maranditen, idu da bond distance. Okay, idoda half edutha da nammalaala covalent radius kadikkudu. That is covalent bond irundha covalent radii. Ini half of the internuclear distance between two similar adjacent bond which is belonging to the same, that is two neighboring ana molecules of the same substance in a solid state. Solid state na sollumbodhu adoda enadhu, that is called as the van der Waals radii. Okay, ini metallic radii enadhu, half the distance between the center of the nuclei of two adjacent atoms in metallic crystal. So depending upon the state of what the matter, it is the state of the atom or state of the electron, எப்படி இருக்கும் அரை என்ன ஆட்டத்தோட இதோ ஸ்டேட்டோ அந்த பேஸ் பண்ணி இப்போ வந்து இப்போ கோவலண்ட் பாண்ட் இருக்குன்னா கோவலண்ட் ரேடியாய், மெட்டாலிக் பாண்ட்னா தட் இஸ் மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ்னா மெட்டாலிக் ஆன ரேடியாய். And then van der Waals ana force of attractions irukku, and that is in a solid, that is what we can take it as van der Waals radii. Okay, so in the concept ungalku purinjadu. Okay, okay, so atomic radius என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், as we move from left to right. Okay, so left to right in the period the atomic radius decreases. So என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்னது, இந்த periodic table atomic number என்ன ஆகுது, increase ஆகி போகுது. அந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுதா? atomic radius என்ன ஆகுதுன்னா decrease ஆகி போகுது. atomic radius என்ன ஆகி போகுது, that is decrease ஆகி போகுது. Okay, atomic radius decrease ஆகி போய்கிட்டு இருக்கு. atomic radius decrease ஆகி போய்கிட்டு இருக்கு. And that is because of what? Due to the increase in the effective nuclear charge. Effective nuclear charge, ZF. ஒரு nucleus நம்ம outermost electron க்கு எவ்வளோ ஆன charge இருக்கு, that is effective nuclear charge. So effective nuclear charge ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு, as we move from left to right, the effective nuclear charge, it keeps on increasing, so that atomic radius என்ன கம்மியாகும். the force of attraction pull பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும், புரியுதா? இப்போ வந்து இது ஒரு நான் நியூக்ளியஸ் இப்படியே சுற்றிகிட்டே இருக்கேன், எலக்ட்ரான் சுற்றிகிட்டே இருக்கேன், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தியானா நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கே அட்டாமிக் ரேடியஸ் கம்மி ஆகுது பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஆகுது இல்லையா, distance கம்மி ஆகுது. ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் வச்சுக்கணும். அண்ட் along the group as we move from top to bottom, the atomic radius increases. That is, atomic radius increases due to the increase in the principal quantum number, which causes an increase in the number of shells and increases in shielding effect. குரூப்புக்கு கீழே போகும்போது நான் சொன்னேன்ப்பா, தட் இஸ் we have S or S for group 1 எடுத்தால் S1 இருக்கும், S2 S1 இருக்கும், S1 இருக்கும். பட் தட் இஸ் ஆர்பிட்டல் நம்பர் இதாகிட்டு இருக்கும், வித்தியாசம் இருக்கும். 2S 3S 4S. ஓகே, ஞாபகம் இருக்கா? ஸோ 2S 3S 4S அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா along the group as we move top to bottom, atomic radius என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எதனால? குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகி போகுது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ தட் த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து இங்கே ஜாஸ்தி ஆகுது, ஷீல்டிங் எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் என்ன சொன்னேன், நியூக்ளியஸு, அவுட்டர் எலக்ட்ரான்ஸ், இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஒரு வேலை பண்ணுது. இன்னர் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷீல்டு பண்ணுது, அவுட்டர் எலக்ட்ரான்ஸ்க்கு அவ்வளோ எஃபெக்ட் போக மாட்டேங்குது. ஸோ தட் அது கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் த அட்டாமிக் ரேடியஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் it decreases. Okay, sorry, top to bottom atomic ana radius increases. Okay, so என்னது, atomic radius as we move from left to right, atomic radius decreases. As we move from top to bottom, atomic radius increases. Okay, so இந்த சைடு இப்படி போகும்போது, that is left to right போகும்போது atomic radius decreases, and then மேலேருந்து கீழே போகும்போது atomic radius increases. ஓகே, அது என்னன்னு புரிஞ்சுதா? ஓகேல,
இனி அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா அயோனிக் ரேடியை என்னன்னு பார்க்க போகிறோம். அயோனிக் ரேடியைன்னு சொன்னால் ions they formed by the loss of one or more electrons from the neutral atom. They are known as what? Cation. And when electrons are added to the neutral atom they form the anion. ஓகே, அயான்ஸ்னு சொன்னால் அவங்க சர்டன் குரூப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அவங்க எலக்ட்ரான்ஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை தூக்கி போட்டுட்டோ இல்லைனா ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டோ அவங்க வந்து ஸ்டேபிளான ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு போக ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் நார்மலி ஒரு ஆட்டம் பண்ணுற ஒரு வேலை. ஆனால் அவங்க வந்து அதான் சொன்னேன், அதுதான் நார்மலான நேச்சர். ஸோ அவங்களால அந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்துடணும், எப்படியாவது கொடுத்துடணும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்றாங்க. லூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கேட்டையோனாக ஆகுறாங்க, பாசிட்டிவ் அயோனாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எலக்ட்ரான்ஸ் ஆடட் டு த நியூட்ரல் ஆட்டம். ஸோ நியூட்ரல் ஆட்டத்துக்கு ஆட் ஆகி அண்ட் தே ஃபார்ம் வாட்? ஆனயான். தட் இஸ் த நெகட்டிவ் அயோனாக ஆகுது, நெகட்டிவ் அயோனாக மாறுது. Okay, so effective distance from the center of the nucleus of the ion up to which it exerts its influence on the electron, and that is known as what? Ionic radii. So என்னன்னா center of nucleusலேருந்து எவ்வளோ வர அந்த இன்ஃப்ளூயன்ஸ் போகுதோ up to that on the electron வர போகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? Ionic radii சொல்கிறோம். Okay, so ionic radii change in the same trend as the atomic radii. It decreases as we move from left to right. It increases as we move from top to bottom. Size of cation and anion of any natural atom. So ஒரு neutral atom or anything that we consider, ஏதாவது எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன புரிய வருது? That is cation. It is அதுக்கு தான் கம்மியான சைஸ், நியூட்ரல் ஆட்டத்துக்கு நார்மல் சைஸ், அண்ட் ஆனியானுக்கு ஜாஸ்தியான சைஸ். அதுக்கு வந்து என்னென்னா அதுக்கு வந்து ஏன் அது ஜாஸ்தியாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆனியானில் நியூக்ளியஸ் வந்து ஆனியானில் நெகட்டிவ் சார்ஜஸ் நிறையா இருக்கும். ஸோ வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான் நெகட்டிவ் அயோன். ஸோ வந்து எலக்ட்ரான்ஸோட ரிப்பல்ஷன் காரணம் அதோட சைஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து என்னென்னா கேட்டியானுக்கு ஸ்மாலான சைஸு, தென் நியூட்ரல் ஆட்டம், அண்ட் தென் ஆனியான் ஹேஸ் த கொஞ்சம் ஜாஸ்தியான சைஸ். Okay, so first trend, that is first thing that we are looking property is the atomic radii and ionic radii. பார்த்துட்டோமா? Okay, next என்ன பார்க்க போகிறோம்? Ionization enthalpy. So ionization enthalpy னு சொன்னா the amount of energy required when an electron is removed from the outermost orbit of an isolated gaseous atom, and it is known as what? Ionization enthalpy. ஸோ அயனைசேஷன் என்தால்பின்னு சொன்னால் என்ன, ஒரு அவுட்டர் மோஸ்டான நம்ம ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டை கன்சிடர் பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரானை கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ எலக்ட்ரானை கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஒரு இதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அவுட்டர் மோஸ்டான ஒரு ஆர்பிட் அண்ட் ஒரு எலக்ட்ரானை கன்சிடர் பண்ணுறோம். இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இந்த என்னத்தை நம்ம பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், நம்ம இந்த எலக்ட்ரானை தூக்குறோம். ஓகே, இந்த எலக்ட்ரானை தூக்கிறதுக்காக எவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுக்கணும். ஸோ எவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் ரெக்வயர்ட் when an electron is removed from the outermost orbit. Okay, from the outermost orbit of an isolated gaseous, அது கொஞ்சம் கவனிங்க, isolated gaseous atom, and that is called as what? Ionization enthalpy. And then generally left to right க்கு போனோம்னா ionization enthalpy ஜாஸ்தியாகிட்டே வரும். Okay, ionization enthalpy increases as we move from left to right, and then moving down the group it decreases. But half filled orbital, completely filled orbital எடுக்கும்போது it is highly stable. அதனால அவங்களுக்கு என்ன இருக்கும், ஹையான அயனைசேஷன் என்தால்பி இருக்கும். ஸோ மோர் எனர்ஜி கொடுக்கணும், ஏன்னா அவங்க கம்ப்ளீட்லி ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க இல்லையா. ஸோ கம்ப்ளீட்லி ஸ்டேபிளான ஸ்டேட்டில் இருக்கும்போது அவங்களால இன்னும் ஜாஸ்தி எனர்ஜி கொடுத்தா தான் அவங்களால அங்கேருந்து போக முடியும். ஓகே, ionization enthalpy increases as we move from left to right, and down க்கு போகும்போது ionization enthalpy decreases. But in the case of half filled and completely filled ஆன orbitals-ல பார்த்தீங்கன்னா highly stable. அதனால என்னன்னா highly stable-ஆ இருக்கிறதுனால நம்ம ஹையான ionization enthalpy. Okay, and next trend is the electron gain enthalpy. So electron gain enthalpy னு சொல்லும்போது
another definition பாப்போமா? That is, it is changed in enthalpy. That is change in enthalpy which takes place when a gaseous atom gains extra electron to form a monovalent anion in the gaseous state. So gaseous state and ஒரு term ஞாபகம் வச்சுக்கோங்க, gaseous state, and then we'll, that is change in enthalpy. ஒரு எலக்ட்ரானை அது கெயின் பண்ணுது. எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு அது என்ன ஆகுது, ஒரு மோனோவேலண்ட்டாக ஆனியான் ஆகுது. ஓகே, ப்ளஸ் தட் இஸ் பாசிட்டிவான ஒரு அயான் ஆகுது. ஒரு எலக்ட்ரானை கொடு, பாசிட்டிவாக ஆகுது. சாரி, நெகட்டிவ் அயோன் ஆகுது. ஆனியான்னு சொன்னால் நெகட்டிவ் அயோனில், ஆனியான்னு சொன்ன என்னது, நெகட்டிவ் அயோன். ஓகே, மறந்துடாதீங்க, நெகட்டிவ் அயோன். ஸோ ஆனியான் ஆகுது, இங்கே வந்து ஆனியான் ஆகுது. அதனால அது வந்து monovalent anion in the gaseous state ஆகுது. So it is electron gain enthalpy. So electron gain enthalpy, that is change in enthalpy which takes place when a gaseous atom gains an extra electron to form a monovalent anion. So electron gain enthalpy nu sonna enadhu, it increases across the period while it decreases down the group, and chlorine has the higher electron gain enthalpy or affinity nu solluvoம்ல, and than the fluorine. So நம்ம வந்து கீழ போக ரச்ச நம்ம இந்த குரூப்ல பாருங்களேன், கீழே போகும்போது that is oxygen fluorine எல்லாம் போகிறோம்ல, that is fluorine chlorine. ஓகே, புரியுதா? அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரியுதுல்ல? ஸோ fluorine chlorine இருக்குது, fluorine chlorine இருக்குது. ஸோ கீழே போகும்போது electron gain enthalpy across the period it increases. Okay, electron gain enthalpy across the period it increases, and கீழே போகும்போது it decreases. ஆனால் chlorine, இது ஒரு exception, that is chlorine has higher electron affinity than fluorine. Because of what? Because of the electronic configuration தான் நீங்க சொல்லணும். Okay, and then coming to the next thing, that is electronegativity. Electronegativity na, that is electronegativity is a tendency of an atom. Okay, tendency of an atom to attract a shared pair of electrons and towards itself in a covalent bond. And fluorine is the most electronegative atom element while the cesium is the least. Okay, fluorine வந்து electronegative, most electronegative. So it has a strong tendency to attract the shared pair of electrons. அதனால stable configuration மாறிடுறாங்க. So from left to right, the electron negativity increases, and in the groups while moving down, the electronegativity decreases. So நாலு விஷயங்கள் நம்ம சொன்னோம். atomic radii சொன்னோம், என்னன்னு சொன்னோம், atomic radii என்னன்னு சொன்னோம், ionization enthalpy என்னன்னு சொன்னோம், electron gain enthalpy ன்னு சொன்னோம், and electronegativity என்னன்னு சொன்னோம். So that is about the periodic properties and their trends. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தில் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் என்னென்னா இந்த எலமெண்ட்டா அந்த எலமெண்ட்டா எது ஜாஸ்தியானது அது கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டீல் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே.